கர்த்தருக்கு பிரியமானவர்களே, ஒரு ஊரில் ஒரு போதகரும் ஒரு நாத்திகரும் நண்பர்களாயிருந்தனர். போதகர் இயேசு கிறிஸ்துவையும் சிலுவை பாடுகளையும் எவ்வளவோ விலக்கி நாத்திகருக்கு சொல்லியும் நாத்திகர் கேலியும் பரியாசமும் செய்துவிட்டு போய்விடுவார். ஒரு நாள் காலை போதகர் அவசரமாக நாத்திகர் வீட்டிற்கு வந்து, வாரும், எங்கள் வீட்டிற்கு வந்து ஒரு வேடிக்கையை பாரும் என்று அவசரமாக அழைத்து கொண்டு தன் வீட்டிற்கு வந்தார். அங்கே கோழி கூண்டுக்குள் ஒரு கோழியின் ரத்தைக்குள் இருந்து 7-8 சிறு குஞ்சுகள் தலையை வெளியே நீட்டி கொண்டிருந்தன. அந்த கோழியை பாரும், அது குளிர்ந்து போயிருக்கிறது. அதன் தலையை பாரும், ஒரு பிள்ளை தலையை கடித்து அதனுடைய ரத்தத்தை உறிஞ்சி குடித்திருக்கிறது. தான் அந்த இடத்தை விட்டு அசைந்தால் தன் குஞ்சுகளுக்கு சேதம் வரும் என்று அந்த இடத்தை விட்டு அசையாதபடி இருந்திருக்கிறது பாரும் என்றார். நாத்திகன் கண்கள் கோழி தலையில் வழிந்த ரத்தத்தையே பார்த்து கொண்டிருந்தது. அவர் உள்ளத்தை யாரோ உலுக்குவது போலிருந்தது. கிறிஸ்துவின் ரத்தத்தை இவ்வளவு நாளும் நான் அலட்சியம் செய்தேனே, அந்த அன்பின் மேன்மையை அறியாதிருந்தேனே என்று கதறி அங்கேயே முழங்கால் படியிட்டார். ஆம் தேவ ஜனமே, இந்த வருடத்திலும் அநேக நாள் நீங்கள் ஆண்டவருடைய அன்பை அசட்டை செய்து விட்டீர்களோ? இன்றைக்கு அவரிடத்தில் திரும்பி வாருங்கள். அவருடைய நேசம் பெரியது. ஆகவேதான் ரோமர் 5:8 சொல்லுகிறது, நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம் மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணினார். தேவ ஜனமே, இன்றைக்கு நீங்கள் உயிரோடு இருக்கிறீர்கள் என்றால் அதற்கு காரணம் அவர் உங்கள் மேல் வைத்த அன்பு. ஏனென்றால் இந்த வருடத்தை துவங்கின எத்தனையோ பேர் இன்றைக்கு இல்லை. ஆனாலும் இம்மட்டும் அவர் உங்களை நடத்தி இருக்கிறாரே, இவ்வளவாய் அவர் அன்பை விளங்க பண்ணி இருக்கிறாரே. எத்தனை போராட்டங்கள், எத்தனை பிரச்சனைகள், எத்தனை இயற்கைக்கு எதிரான காரியங்கள் நடந்தது. ஆனாலும் நீங்களும் நானும் ஜீவனோடு இருக்கிறோமே, அதுக்கு காரணம் அவர் நம்மேல் வைத்த அன்பு. தேவ ஜனமே, இன்றைக்கும் இப்புன்னதமான அன்பை அசட்டை செய்து கொண்டிருப்பீர்கள் என்றால் தயவு செய்து மனம் திரும்பி விடுங்கள். நம் பாவிகளாய் இருக்கும் போதே நமக்காக ஜீவனை தந்து நம்மை நேசித்த தேவன், நாம் அவருடைய பிள்ளைகளாய், அவருக்கு பிரியமானவர்களாய் அன்பு செலுத்தி அவருடைய அன்பை புரிந்து கொண்டு நடக்கும் போது நமக்காக எல்லாவற்றையும் செய்வது அதிக நிச்சயம் அல்லவா? ஆகவே அந்த தெய்வீக அன்பை புரிந்து கொள்ளுங்கள். இவ்வளவு நாள் அசட்டை செய்தது போதும். வருகிற வருடத்தில் ஆவது அவருடைய அன்பை அசட்டை செய்யாமல் இருக்க உங்களை அர்ப்பணியுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தர் தாமே உங்களோடு உங்களை ஆசீர்வதிப்பாராக. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.